ஓகே. ஸோ மைக்ரோசாஃப்ட் அஜூரை பொறுத்த வரைக்கும் ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா வித்தவுட் ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷனில் வந்து நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், நிறைய எண்ட் யூசர்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுக்கணும் நம்ம. ஸோ அவங்களுடைய ரோலை பேஸ் பண்ணி we have to give them necessary permission and then authorization வந்து பார்த்தீங்கன்னா it is very very important. ஸோ ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து தே ப்ரொவைட் நேட்டிவ் ஆஃபரிங். இப்போ எப்படி ஒரு விண்டோஸ் சர்வர் எடுத்துக்கிட்டிங்கனாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் லோக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் யூசர்ஸ், யூ கேன் கிரியேட் குரூப்ஸ் அண்ட் தென் யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். பர்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் சரி, அவங்கள லாகின் பண்ண அலோவ் பண்ணுறதுக்கும் இன் ஜென்ரலாக ஒரு விண்டோஸாக இருக்கட்டும், இல்லை லினக்ஸாக இருக்கட்டும், இல்லை யூனிக்ஸாக இருக்கட்டும், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நேட்டிவாக உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் க்ரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணி அது மூலியமாக லாகின் பண்ண வைக்கலாம். இதுவே நம்ம ஆன் ப்ரெமைசஸில் மெஜாரிட்டி வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. இப்போ நாவல், நெட்ஃபயர், மற்ற தேர்ட் பார்ட்டி நிறைய எல்டாப் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. பட் மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் early or late 90s இருந்தே they have given a very good tool or very good platform called Active Directory. ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நம்ம யூசர்ஸ், குரூப்ஸ், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்டாக ஒரு டைரக்டரி சர்வீஸ்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி we have been using it லாஸ்ட் ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்ற சொல்யூஷன் வந்து நிறைய ஃபார்மேட்ல இருக்கு. உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அஜூரோட பிளாட்ஃபார்ம்லேயே வந்து 3 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும், அதை டிப்ளாய் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி இல்லைன்றதே இல்லை, 3 கேட்டகரிஸுமே நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். எப்படி 3 சொல்யூஷனை நம்ம இன்டெகிரேட்டடாக வந்து ஒரு சின்க்ரனைஸ்டாக நம்ம ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியுன்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லோக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து க்ளவுட்லேயே வந்து அவங்களுடைய ஆஃபரிங் தராங்க. இப்போ க்ளவுடை பொறுத்த வரைக்கும் ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏடபிள்யூஎஸ் ஐஏஎம், மைக்ரோசாஃப்ட் அஜூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்டோட அஜூர் என்ட்ரா ஐடின்னு சொல்கிறாங்க. இது வந்து முன்னாடி அஜூர் ஆக்டிவ் டைரக்டரின்ற நேமில் இருந்தது. இப்போ மைக்ரோசாஃப்ட் அஜூர் என்ட்ரா அப்படின்ற நேமுக்கு வந்து ரீபிராண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஜென்ரலாக நம்ம லோக்கலாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோசாஃப்ட் கிளவுட் பிளாட்ஃபார்மில் இருக்கட்டும், ஜென்ரலாக யூசர்ஸ், குரூப்ஸ்லாம் கிரியேட் பண்ணி we will be going with authentication and authorization. ஸோ ஆத்தென்டிகேஷன்னா என்ன, ஆத்தரைசேஷன்னா என்ன, ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றது இப்போ நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எய்தர் நீங்கள் லோக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் கிரியேட் பண்ணலாம், இல்லை கிளவுட், இல்லை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு டைரக்டரி சர்வீஸில் வந்து கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ சென்ட்ரலைஸ்ட் டைரக்டரி சர்வீஸ். ஸோ ஒரு லோக்கல் மெஷின்லேயும் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணாமல் சென்ட்ரலைஸ்டாக ஒரு சிஸ்டம்ல இருந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி, நாவலுடைய டைரக்டரி சர்வீஸ், தென் தேர்ட் பார்ட்டி நிறைய இருக்குது. ஓகே, நிறைய தேர்ட் பார்ட்டி டைரக்டரி சர்வீசஸ் இருக்குது. சிலது வந்து பார்த்தீங்கன்னா எல்டாப் ஓரியன்ட் பண்ணி இருக்கும், சிலது வந்து எல்டாப் தாண்டி இருக்கும் அந்த டைரக்டரி சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி வந்து 3 மேஜர் ஃப்ளேவர் வந்து நம்ம வெரைட்டியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் கேன் பி யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய லோக்கல் கிரெடென்ஷியல்ஸ் ஆர் கிளவுட் கிரெடென்ஷியல்ஸ் ஆர் சென்ட்ரலைஸ்ட் டைரக்டரி கிரெடென்ஷியல். ஸோ ஐடென்டி அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ இந்த ஐஏஎம்ல 2 போர்ஷன் இருக்கு. ஸோ ஒன்று வந்து ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், ஐஏஎம். ஸோ ஐடென்டி அப்படின்றது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆத்தென்டிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோமோ அது எல்லாமே நம்ம ஐடென்டின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டா இருக்கலாம், இல்லை ஒரு கீயா இருக்கலாம், இல்லை ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டா இருக்கலாம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ திங் that could be authenticated. Anything that could be authenticated we can call it as identity. ஸோ இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம், ஐடென்டி வேலிடேட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க என்ன க்ரெடென்ஷியல் வச்சுருக்காங்க. இப்போ ஐடி கார்டு எதுக்கு போடுறோம், நம்ம வந்து நம்மளுடைய செல்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு we have something to ஷோகேஸ். அந்த விஷயத்தை வச்சு நம்ம ஆத்தென்டிகேட் பண்ண முடியுது. யூசர் நேம் அண்ட்
பாஸ்வேர்டு வந்து இருக்கு, இல்லை சர்டிஃபிகேட் இருக்கு, இல்லை ஒரு ப்ரைவேட் கீ வச்சிருக்கோம், அது அது வந்து பப்ளிக் கீ கூட ஆத்தென்டிகேட் பண்றோம் அப்படின்னா தென் அது எல்லாமே வந்து we can consider that as a identity. Identityன்றது it is primarily a security boundary or a mechanism to show that we are the right person. Okay, so அது வந்து ஐடென்டிட்டின்னு சொல்றோம். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் இப்போ நம்ம அந்த ஐடென்டி என்டர் பண்ணி நம்ம வந்து யார் அப்படின்றத வந்து ரிவீல் பண்றோம் இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா we are verifying the credential. ஸோ ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து இப்போ நம்ம வந்து என்னுடைய சிஸ்டம்ல வந்து நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்றேன் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் பேர் தான் ஆத்தென்டிகேஷன். நம்ம யூசர் நேம் அண்ட் கிரெடென்ஷியல்ஸ், இந்த பாஸ்வேர்ட் ஆர் சர்டிஃபிகேட் ஆர் பிரைவேட் கீ அதெல்லாம் என்டர் பண்றோம் இல்லைங்களா, அந்த ப்ராசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் த ஐடென்டிட்டி ஆஃப் அ பர்சன் இஸ் கால்ட் ஆத்தென்டிகேஷன். ஸோ இதுல என்ன நடக்குது ஆக்சுவலா, இதுல வந்து இட் இஸ் ட்ரைங் டு எஸ்டாப்ளிஷ் வெதர் த யூசர் இஸ் ஹூ தே சே தே ஆர். இப்போ நான் வந்து என்னோட நேம் வந்து ஸ்டான், நான் என்னுடைய பாஸ்வேர்டு இதுதான் அப்படின்னு நான் வந்து நான் சொல்றேன் அப்படின்னா அது வேலிடேட் பண்ணி வெரிஃபை பண்ணி அந்த கிரெடென்ஷியல் அக்செப்ட் பண்றது பேர் ஆத்தென்டிகேஷன் ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டியை வச்சு நமக்கு ஆத்தென்டிகேஷன் நடக்குது. Okay, so it is verifying the credential, or we can just say process of establishing the identity of a person or a service account or whatever. And it also checks whether the user is who they say they are. இப்போ நான் வந்து ஸ்டான் அண்ட் பாஸ்வேர்டு இதுதான் சொல்றேன் அப்படின்னா அது வெரிஃபை பண்ற ப்ரொசீஜர் வந்து ஆத்தென்டிகேஷன் ப்ரொசீஜர். செகண்ட் ப்ரொசீஜர் வந்து ஓகே லெட் மீ ஜஸ்ட் ரிமூவ் திஸ் திங். செகண்ட் ப்ரொசீஜர் வந்து ஆத்தரைசேஷன் ப்ரொசீஜர். இப்போ நான் வந்து என்னுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுத்துட்டேன், இல்லை பிரைவேட் கீ கரெக்டாக கொடுத்துட்டேன், இல்லை சர்டிஃபிகேட் சரியான சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆத்தென்டிகேட் ஆகிடும். ஸோ என்னால் வந்து லாகின் பண்ண முடியும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஆத்தரைசேஷன், ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரோல், நான் லெவல் 1 டீமில் இருக்கேன், இல்லை லெவல் 2 டீமில் இருக்கேன், எஸ்எம்இயாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ரோல் இருக்கும். இப்போ நான் லெவல் 1 சர்வீஸ் டெஸ்க்ல இருக்கேன் அப்படின்னா எனக்கு மேபி ரீட் ஒன்லி ஆக்சஸ் இருக்கும். சர்வீஸ் ஸ்டார்டட்ல இருக்கா, இல்லை அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து எப்படி யூஸ் ஆகிட்டு இருக்கு, ஸோ அந்த மாதிரி மானிட்டரிங் ஆர் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பெர்மிஷன் என்கிட்ட இருக்கும். இதுவே வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலில் ஒரு லெவல் 2 லெவல் 3ல இருக்கேன் அப்படின்னா எனக்கு ரீட் ரைட் பெர்மிஷன்ஸ் இருக்கும், மாடிஃபிகேஷன் பண்ற பர்மிஷன் இருக்கும். இதுவே நான் வந்து ஒரு எஸ்எம்இல வந்து டீம் லீடா இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். கம்ப்ளீட்டா வந்து ஐ கேன் ரீட் ரைட் மாடிஃபை அண்ட் ஐ கேன் எக்ஸிக்யூட் எனிதிங் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆர்கனைசேஷன்ல நம்மளுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பெர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. ரோலுக்கு ஏற்ற மாதிரி we will have permission. ஸோ அதுதான் வந்து ஆத்தரைசேஷன் சொல்றாங்க. ஸோ இட் இஸ் a process of establishing what level of access the authenticated person or account or the service has. ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம whoன்றதை வேலிடேட் பண்றோம். இதுல வந்து வாட் லெவல் ஆஃப் பர்மிஷன் அப்படின்றத நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோம். வாட் லெவல் ஆஃப் ஆக்சஸ். எதை பேஸ் பண்ணி நம்ம பண்றோம், இது எல்லாமே பேஸ்ட் ஆன் தேர் ஜாப் லெவல் ஆர் ஜாப் ரோல் ஆர் அவங்களுடைய ஜாப்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதுக்கு பேர் தான் வந்து நம்ம ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம we will provide them adequate permission or access. இது வந்து we can just call it as permissions management அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ செகண்ட் போர்ஷன் வந்து ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், அதுதான் பர்மிஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்றோம். ஸோ ரெண்டு போர்ஷனா வந்து நம்ம ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து we are checking whether they are entering the right credential. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதான் ஐடென்டி வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர். செகண்ட் ஸ்டெப் வந்து ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ் கொடுக்கணுமோ அதை வந்து அவங்களுடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம we are giving them permission. ஸோ இப்போ இந்த ஐடென்டி சில என்விரான்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடென்டியை வந்து பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி பிரின்சிபல் ஆர் மேனேஜ் ஐடென்டி,
ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜியில் யூஸ் பண்ணுவாங்க. அட் த எண்ட் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ யூசர் அக்கௌண்ட் ஆர் ஏன் அது வந்து சர்வீஸ் பிரின்சிபல்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சர்வீஸ் பிரின்சிபல் அப்படின்னா இப்போ ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து சில ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கலாம். இப்போ பேக்கப் பண்றதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றதா இருக்கட்டும், அந்த அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை வந்து இண்டிவிஜுவல் யூசர் ஐடியை வச்சு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் ஹேவ் சம்திங் கால்ட் சர்வீஸ் அக்கௌண்ட். இப்போ அந்த பேக்கப் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் வீக் பேக்கப் எடுக்கும்போது கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுடைய ஐடியை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு டீம்ல இருந்து இன்னொரு டீம் போவாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் டு இன்னொரு ஆர்கனைசேஷன் மூவ் ஆவாங்க. ஸோ அவங்களுடைய கிரெடென்ஷியலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் சர்வீஸோ அப்ளிகேஷனை கான்ஃபிகர் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ வந்து அந்த சர்வீஸ் அக்கௌண்ட் பேக்கப்னு தனி சர்வீஸ் அக்கௌண்ட் இருக்கும். அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் தனித்தனியாக அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றது ஸ்டாப் பண்றதுக்குலாம் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த சர்வீஸ் பிரின்சிபல் வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய ஐடென்டிட்டிஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து மேனேஜ்டு ஐடென்டிட்டியாக கூட கிரியேட் பண்ணி தராங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மேனுவலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டெட் மைக்ரோசாஃப்டே வந்து ஐடென்டிட்டியை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி சொல்யூஷன்ஸும் கொடுக்குறாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில சர்வீசஸ் இல்லை அப்ளிகேஷன் ஆர் நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சர்வீஸ் இல்லை அப்ளிகேஷன் இல்லை பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் ரன் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ஸ்கெடியூல் டாஸ்க் ரன் பண்ணுறதுக்குலாம் நம்ம இந்த சர்வீஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணலாம். இப்போ சர்வீஸ் பிரின்சிபல் அப்படின்றது மேனேஜ் ஐடென்டிட்டி அப்படின்ற வேர்டில் வந்து பப்ளிக் கிளவுடுங்க மைக்ரோசாஃப்ட் அஷூரில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பீரியட்ல வந்து சிங்கிள் ஃபார்ம் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் வந்து இனஃபா இருந்தது. when I say single form of authentication, ஜென்ரலா இப்ப நம்ம ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்ல லாகின் பண்ணணும் அப்படின்னா ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இப்போ மொபைல் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஜஸ்ட் இது கீ யூஸ் பண்ணுவோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வி வில் ட்ரா சம் பேட்டர்ன் ஆர் நம்மளுடைய ஐடென்டி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம லாகின் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நம்மளுடைய ஐலிட்டை வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஐ ஸ்கேன், ஹேண்ட் பாம், ஃபிங்கர் பிரிண்ட், இந்த மாதிரி நிறைய பயோமெட்ரிக் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. நாட் ஓன்லி தட், ஈவன் நமக்கு வந்து அடிஷ்னலாக ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து ரிசீவ் பண்ணி அது மூலயமா அப்ளிகேஷன் லாகின் பண்றது, இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் வந்துருச்சு. ஸோ முன்னாடி வந்து நம்ம சிங்கிள் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எதர் வந்து இட் கேன் பி எ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் காம்பினேஷன் ஆர் இட் கேன் பி சம்திங் லைக் ஒரு ப்ரைவேட் கீ, பப்ளிக் கீ, இந்த மாதிரி ஆக்சஸ் கீஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லை வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன்லாம் சர்டிஃபிகேட் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஆர் எல்ஸ் பயோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம லேப்டாப்லயோ இல்லை வந்து சிஸ்டம்லயோ லாகின் பண்றதெல்லாம் இருக்கு. இது வந்து சிங்கிள் ஃபேக்டர். இப்போ வந்து ஒரு ஃபேக்டர் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் வந்து நிறைய ஈஸியா காம்ப்ரமைஸ் பண்ண முடியிற டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ நிறைய ஈஸியா நம்ம ஹேக் பண்றது, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன் இதர் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் ஆர் அதில் ஹோஸ்ட் ஆயிருக்க ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் ஆஃபரிங் வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்றாங்க இப்பெல்லாம். ஸோ ஒன் ஃபார்ம் ஆஃப் ஆத்தென்டிகேஷன், ஒரு ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து இட் இஸ் நாட் எனஃப். ஸோ வி நீட் டு ஹேவ் மல்டிபிள் லெவல்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் வந்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம் அந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து சம்திங் யூ நோ, சம்திங் த யூசர் நோஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சம்திங் த யூசர் நோஸ். யூசர் வந்து என்ன நம்ம மெமரைஸ் பண்ணலாம். நம்ம வந்து யூசர் நேம் வந்து நம்மளுடைய நேமு, நம்மளுடைய பாஸ்வேர்டு என்னன்றது நம்ம நான் வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து சில டைம் வந்து அந்த சீக்ரெட் கீ வந்து நம்ம கொடுப்போம். இல்லை சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்டர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய இமேஜா. இப்போ நிறைய பேங்கிங் சைட்ஸ்லாம் பார்ப்பீங்க, நிறைய செக்யூரிட்டி கொஸ்டின், செக்யூரிட்டி கீ ஆர் செக்யூரிட்டி இமேஜஸ், இந்த மாதிரி வந்து எந்த இமேஜ் நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் செக்யூரிட்டி இமேஜ் அப்படின்றதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். இது வந்து சம்திங் த யூசர் நோஸ். அவருக்கு தான் தெரியும் இந்த செக்யூரிட்டி கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், எந்த இமேஜ் வந்து நம்ம முன்னாடி நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம், என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் வந்து இதுதான் நம்ம காலங்காலமாக நம்ம வி ஹேவ் பீன் யூசிங் இட். செகண்ட் ஃபார்ம் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் வந்து சம்திங் you possess or something you have it in hand, something the user
has with them. என்ன மாதிரி சொல்லலாம்? இப்போ வந்து நம்மளுடைய மொபைல் டிவைஸ் வந்து மோஸ்டா அதில் வந்து மெசேஜஸ் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வர மாதிரி நம்ம ஒன் டைம் பாஸ்வேர்டு வருது. இல்லாட்டி மொபைல் அப்ளிகேஷனில் நிறைய டிஃப்ரெண்ட் ஆத்தென்டிகேஷன் ஆப்ஸ் இருக்கு. லைக் மைக்ரோசாஃப்டுடைய ஆத்தென்டிகேட்டர், கூகுள் ஆத்தென்டிகேட்டர், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆத்தென்டிகேஷன் இது இருக்கு. அதுலேயுமே நம்ம வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு தான் ஜென்ரேட் பண்ணி அதில் வரக்கூடிய நம்பர்ஸை வந்து என்டர் பண்ணி லாகின் பண்ணுறோம். ஸோ இது வந்து சம்திங் த யூசர் ப்ரோசஸ். இப்போ நம்மகிட்ட மொபைல் டோக்கன், மொபைல் டிவைஸ் இல்லை, மொபைல் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா நம்மளால லாகின் பண்ண முடியாது. ஸோ இது முன்னாடி வந்து ஒரு இந்த மாடர்ன் டூல்ஸ் லைக் ஆத்தி ஆர் கூகுள் ஆத் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they used to give us a token. ஓகே, கெமால்டோ அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கு. ஸோ இந்த கெமால்டோ பிசிக்கல் டிவைஸை வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க. இது வந்து ஒரு அந்த டோக்கன், அது இது மாதிரி டிவைஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் டோக்கன் ஜென்ரேட் ஆகும். நிறைய டிஃப்ரெண்ட் செக்யூர் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட்லலாம் வந்து இந்த டிவைஸ் வச்சு தான் நம்ம ஒரு பீரியட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ குளோபலாக இவங்க ஒருத்தவங்க தான் மேனுஃபேக்சரர். ஸோ இந்த மாதிரி மாடலில் வரும், இல்லை சின்னதாக இன்னொரு மாதிரி இந்த பின் மாடலில் வரும். ஸோ மோஸ்ட்டாக வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன் டைம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுவோம். ஆர்எல்ஸ் இதை உங்களுடைய லேப்டாப் இல்லை வந்து உங்களுடைய சிஸ்டம்லேயே நீங்கள் பிளக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டேரெக்டாக அது வந்து அந்த டோக்கன் ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கெமால்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஃபேக்டர்ஸில் இருக்கும். பட் அட் த எண்ட் வந்து இது மேனுஃபேக்சரர் வந்து ஒருத்தவங்க தான். குளோபலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் டிவைஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நான் நிறைய கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு டோக்கன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹவ் பீன் யூசிங் இட் இன் த பாஸ்ட். பட் இப்போ வந்து எல்லாமே மொபைல் ஃபார்ம்ல வந்து வர்ச்சுவல் அப்ளிகேஷனுக்கு வந்துருச்சு. ஃபிசிக்கல் டிவைஸ்க்கு பதிலாக இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆர் மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர்ல போயிட்டு அந்த ஆப்ல வந்து நம்ம கிரெடென்ஷியல் லாகின் பண்ண உடனே அதுல ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகுது. அதை யூஸ் பண்ணி நம்ம we are able to login. ஸோ இது சம்திங் யூ possess, நம்ம கிட்ட இருக்கிற விஷயம். ஸோ இது இல்லைன்னா நம்மளால லாகின் பண்ண முடியாது. அந்த பிசிக்கல் டிவைஸ் அந்த சாஃப்ட்வேர் டோக்கன், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இல்லைன்னா we will not be able to login. Then finally something you are. ஸோ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, நம்மளுடைய பயோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம லாகின் பண்ண வைக்கிறது. சம்திங் த யூசர் இஸ். அது என்ன சொல்லலாம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பயோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு லாகின் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ ஈவன் உங்களுடைய மொபைல் எல்லாருமே இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம லாகின் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் ஸ்கேன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஐ ஸ்கேன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, தென் வாட் யூ கால் ஹேண்ட் பாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஹேண்ட் வச்சு லாகின் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பயோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய ஃபோட்டோ ஸ்கேன் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் ஐடென்டிட்டிஸ் இதெல்லாம் யூனிக்காக தான் இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ஸ்கேன், ஐ ஸ்கேன் இதெல்லாமே வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி லாகின் பண்ணுறது. இது வந்து ஒன்று மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எதர் தே வில் யூஸ் ஆல் த த்ரீ ஆர் எனி டூ அட்லீஸ்ட் மினிமம். அதனால தான் மோர் தென் ஒன் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், சிங்கிள் ஃபேம் ஆத்தென்டிகேஷன் இல்லை சிங்கிள் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்னா ஒரு பர்டிகுலர் லாகின் மெக்கானிசம், ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம் வச்சு அலோவ் பண்ணிடுவாங்க. இது மல்டிபிள் ஃபேக்டர்ஸை அசஸ் பண்ணி நமக்கு ஆத்தென்டிகேஷன் வந்து இப்போ அலோவ் பண்ணுறாங்க. இப்படி தான் இப்போ நடக்குது. ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் என்விரான்மெண்ட், பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்லாம் லாகின் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் ஃபார்ம் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் இஸ் நாட் இனஃப். ஸோ இன் அ நட்ஷெல் ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது ரெண்டு போர்ஷன். ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து ஆத்தென்டிகேஷன், தென் செகண்ட் போர்ஷன் வந்து ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் which we call it as authorization. ஸோ அவங்களுடைய ரோல் பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பர்மிஷன் இருக்கு, ரீட் ஆக்சஸ் இருக்கா, ரீட் ஒன்லி ஆக்சஸ் இருக்கா, இல்லை ரீட் ரைட் ஆக்சஸ் இருக்கா, இல்லை மாடிஃபை ஆக்சஸ் இருக்கா, இல்லை ஃபுல் கண்ட்ரோல் இருக்கா, என்னன்றதை பேஸ் பண்ணி they will be able to perform the activities at various levels. ஸோ இந்த ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷுவல். ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும் மற்ற கிளவுட் ப்ரொவைடர்ஸ்ட வந்து மைக்ரோசாஃப்ட் இருக்கிற மாதிரி டெக்னாலஜி அவங்கள்ட்ட இல்லை. வேற மைக்ரோசாஃப்ட் வந்து ஆன் ப்ரெமைசஸ் நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் டேட்டா சென்டர்லே we have been having centralized tool or a directory service called Active Directory. இந்த Active Directory யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் யூசர்ஸ், குரூப்ஸ், நம்மளுடைய நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய சர்வர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சென்ட்ரலைஸ்டா வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம், கவர்ன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரின்றது இட் இஸ் a directory service that is used for